உண்மையாவே செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றது நம்ம நடேசனப்பா தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, இவங்க கொடைக்கானலுக்கு வந்து என்ஜாய் பண்றாங்களோ இல்லையோ, அவரு வீட்ல குடியும் குடித்தனமா செம்மையா வைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சு அந்த அலம்பல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம் லாஸ்ட் வீடியோல. நம்ம நடேசன் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல ஜாலியா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு, அவர் பாட்டுக்கு இருக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் ஒரு பெர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு படி மேலேயே போயிட்டாரு. வீட்ல முட்டைய போட்டு உடைச்சு ஊத்தி சாப்பிட, செய்ய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டூழியம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, பல்லவன் வந்து நம்ம கூட தப்பா நெனச்சோம். நான் கூட தப்பா நெனச்சுட்டேன். பல்லவன் என்ன இப்படி இருக்காருன்னு. பட் அவர் அப்படித்தான் ரொம்ப சைல்டிஷ்டா தான் வந்துட்டு ரொம்ப பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கான எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ஒரு ஃபாரஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போறாங்க. நிலா இருந்துட்டு சாரி கட்டியிருக்கிறதுனால, சாரில ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அ அப்போ நம்ம சோழன் இருந்துட்டு மாத்தி மாத்தி ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்ருக்குறாங்க. வீடியோ, ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ எல்லாமே எடுத்து குடுக்குறது என்னமோ நம்ம பல்லவன் தான். அதுக்கப்புறமா தான் அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு நிலாவும், பல்லவனும் அப்படியே பேசிட்டே நடந்து போகும்போது, ஒரு லேடி வந்து தேனு விக்கிறாங்க. அப்போ "மலை தேனாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு, "கொஞ்சம் இந்தாங்க தேன் சாப்பிட்டு பாருங்கன்னு" சொல்லிட்டு குடுக்குறாங்க. அவங்க அந்த தேனை சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. அப்ப நிலா சொல்றாங்க, "நான் கூட ரொம்ப சுகருக்கு வந்துட்டு ஆர்கானிக்கா மாறலான்னு நான் நெனச்சேன். இத விட சூப்பரான தேனு எங்கேயும் கிடைக்காது. பேசாம தேன் வாங்கிர்லாமா?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. சரி ஓகே அண்ணி. நான் வாங்கி குடுக்குறேன் உங்களுக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! அதெல்லாம் வேண்டாம் பல்லவா. என்கிட்ட இருக்குது காசு. நான் வாங்கி தரேன்னு" "நான் வாங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிட்ட நிலா சொல்லும்போது, பல்லவன் இருந்துட்டு, "என்ன நீ கொடைக்கானலுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கி குடுக்கணும்னு நெனச்சது தப்பா? நான் உங்களுக்கு வாங்கி தரேனே" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க தேன் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, "ஐயய்யோ! நீங்க நெனச்சா கூட என்கிட்ட தேன் இல்லையே இப்போ. நான் எல்லாத்தையும் வித்துட்டேனே. கொஞ்சமா டேஸ்ட் பார்க்கறதுக்காக உங்களுக்கு குடுத்தேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! அப்படியா? எங்க கிடைக்கும் அப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கும்போது, "இல்ல இனிமே நாளைக்கு தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நாங்க இன்னைக்கு நைட்டு ஊருக்கு போயிருவோமே" அப்படின்னு சொல்லி நம்ம நிலா வந்து சொல்றதுனால, அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. இங்கேருந்து நீங்க 1 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளேயே நடந்து போனீங்கன்னா, அங்க பக்கத்துல தான் மலை தேன் எடுத்துட்டுருப்பாங்க. அங்க தான் நான் வாங்கிட்டு வந்து இங்க சேல்ஸ் பண்ணுவேன். இன்னும் நீங்க 1 மணி நேரத்துக்குள்ள போனீங்கன்னா, தேன் வாங்கிர்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா, "சரிடா பல்லவா, பரவால்ல தேனு தானே, வேற எங்கேயாவது வாங்கிக்கலாம். நான் இங்க நல்லா பியூரா செம்ம டேஸ்ட்டா இருக்கும்னு நெனச்சேன். அதனால தான் வாங்குவோம்னு நெனச்சேன். சரி பரவால்ல, நம்ம இன்னொரு நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா, வேற எங்கேயாவது தேன் வாங்கிக்கலாம். அப்ப போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறமா ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டுருக்குறாங்க. நம்ம பாண்டி இருந்துட்டு ஃபோட்டோ எடுக்குறாரு. "என்னண்ணே எதுவுமே பேக்ரவுண்டு சரியாவே தெரிய மாட்டேங்குது. 2 பேரும் செல்ஃபி எடுத்தா நமக்கு முகம் மட்டும் தான் தெரியுது. பாரு நம்ம எப்படி போஸ் குடுத்து உட்காந்துருந்தாலும் அது தெரியவே மாட்டேங்கி. பேசாம பல்லவன ஃபோட்டோ எடுத்து தர சொல்லுவோமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "பல்லவன ஃபோட்டோ எடுத்து தர சொல்லவா? அவன் தான் அவங்களுக்கு அங்க ஃபோட்டோ எடுத்து குடுத்துட்டுருக்கான்லடா. பரவால்ல சரி வா நம்ம அப்படியே எழுந்திரிச்சு போயி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் சுத்தி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா பேசிட்டே அவ நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போ நம்ம பல்லவன் வந்துட்டு நிலாச்சோழன ஓடி பிடிச்சு வீடியோ எடுக்கிறது, அப்புறம் மலையில நடந்து வர மாரி அப்படி இப்படின்னு நெறைய வீடியோஸ் வந்து ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டுருக்குது. நம்ம பல்லவன் தான் எல்லா ஃபோட்டோவுமே எடுத்து குடுத்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலாவும், சோழனும் அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் நடந்து போய்க்கிட்டுருக்குறாங்க. அப்போ நம்ம பல்லவனுக்கு வந்து தோணுச்சு, இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள உள்ள போனோம்னா, அங்க தேன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரத்துக்குள்ள போங்க, இல்லைன்னா அவங்களும் போயிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. அண்ணி வேற மலத்தேன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பல்லவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவங்கலாம் ஒரு டைரக்ஷன்ல போய்க்கிட்டு இருக்க, இவர் மட்டும் அந்த அக்கா சொன்ன பக்கமா போயி மலத்தேன் எப்படியாவது வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போயிடுறாரு. ஸோ அப்படித்தான் காட்டுல வந்து மிஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலாவும், சோழனும் ஜாலியா பேசிக்கிட்டேன்னு போயி, நம்ம பாண்டியும், சேரனும் நிக்கிற இடத்துல ஃபோட்டோஸ்லாம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. "அண்ணே ஃபோட்டோலாம் பாரேன் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்கும்போது, "சரிடா பல்லவன் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "பல்லவனா? அவன் அப்பயே இங்க வந்துட்டான்லண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லையே அவன் இங்க வரலையேடா, உங்களுக்கு தானடா ஃபோட்டோ எடுத்து குடுத்துட்டு இருந்தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லண்ணே ஃபோட்டோ எடுத்து குடுத்துட்டு, அப்புறம் நான் போயிறேன். சரி நான் சேரண்ணன் கிட்ட போறேன், நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்பயே வந்துட்டால்லண்ணே. நாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தானே வந்திருக்கிறோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயய்யோ! இந்த காட்டுக்குள்ள அவன் எங்கடா போனான்?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு
பேசாம அவனுக்கு கால் பண்ணி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஃபோன் எடுக்க போது, அதில வந்து சிக்னலே கிடைக்கல. "என்னது இது சிக்னலே கிடைக்கல?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லும்போது, "ஆமா இது ஃபாரஸ்ட் ஏரியால சிக்னலே கிடைக்கலன்னு சொல்லி சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இனிமே என்ன பண்ண முடியும்? ரொம்ப நேரம் நின்னு டயத்த வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா, முதல்ல அவன போய் தேடுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பல்லவனும் வந்துட்டு ஒரு பக்கமா காட்டுக்குள்ள போயிட்டு ஒரு வழியா வந்துர்றாரு. பட் அவருக்கு வரும்போது பாதை வந்து மறந்துருது. ஸோ, அதனால காட்டையே சுத்தி சுத்தி வராரு. அங்க பழக்கமானவங்களுக்கு மட்டும் தான் ரெகுலரா அவங்க போயிட்டு வர இடம் தெரியும் போல இருக்குது. புதுசா போறதுனால அவருக்கு வந்து பாதையும் மறந்து போச்சு. எந்த பக்கம் போணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அந்த காட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும்போது, இவங்க எல்லாருமே தேடிட்டு இருக்கிறாங்க. இப்படி எங்க போய் தொலைஞ்சானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடும்போது பார்த்தீங்கன்னா, கடைசில நம்ம பல்லவன் வந்துட்டு சேரனா சேரனான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரும்போது நம்ம பாண்டி வந்து கேட்குறாரு. இந்த பக்கமாக தான் பல்லவனோட பல்லவன் கூப்பிட்ற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த டைரக்ஷனில் ஓடுறாரு. கரெக்டாக அங்கே பல்லவனும் இருக்கிறாங்க. வேகமாக போய் பாண்டி வந்துட்டு பயப்படாதடா அண்ணன் வந்துட்டேன் அண்ணன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வராங்க. வந்ததுமே இந்த சோழனுக்கு கண்ணு மூக்கு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் நமக்கு பிரைவசி இல்லை பிரைவசி இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். வேகமாக வந்து இவ்வளோ நேரமாக தேட வச்சுட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை அடி வெளுத்துறாரு. அப்போ நம்ம சேரனா இருந்துட்டு, "தேவையில்லாம எதுக்கு அவன அடிச்சுக்கிட்டு இருக்க? இனிமே அவன் உன்னைய தொந்தரவே பண்ண மாட்டான். எதுக்குடா அவன போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற?" அப்படின்ற மாதிரி பல்லவன அந்த பக்கமா கூப்பிட்டுட்டு போறாரு. "இனிமே உன்னைய தொந்தரவு பண்ண மாட்டான். நாங்க போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூட்டிட்டு போறாரு. நான் என்ன சொன்னேன், "அண்ணன் என்ன சொல்லி கோவப்பட்டுட்டு போறாங்க பாரு நிலா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அண்ணன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? எதுக்கு அவனே காட்டுக்குள்ள மிஸ் ஆயிட்டான். அதுக்கு என்ன பண்றது? வந்ததும் வராததுமா அவன ஆறுதல் பயமா பயந்துட்டு இருந்தவன ஆறுதல் படுத்தாம போட்டு மேற்கொண்டு அடிச்சீங்கன்னா, அவன் கூட கொஞ்சம் பயப்பட தானே செய்வான். அண்ணன் சொன்ன மாரி உங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதான் இப்ப உங்களுக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். நீ மட்டும் நான் சொல்றதுபடி கேட்டு நம்ம 2 பேர் மட்டும் வந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா சோழன் எல்லாமே என்னால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிலா கத்த ஆரம்பிக்கும்போது, என்ன நீ தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற? என்ன நான் இப்ப தப்பா பேசிட்டேன்? நம்ம 2 பேரும் ஹனிமூன்ல தனியா வந்தோம் அப்படின்னா, இப்ப இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இது சொன்னது உனக்கு தப்பா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கத்த, "இப்ப எதுக்கு தேவையில்லாம வச்சு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, அதுக்கப்புறமா, "இனிமே உங்ககிட்ட எனக்கு பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஃபோட்டோ ஷூட் வேணா, ஒண்ணும் வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பின்னாடியே நடந்து போயிர்றாங்க. அதுக்கப்புறமா, "இந்த காட்டுக்குள்ள நீ மட்டும் தனியா போயி, பிறகு உன்னைய காணோம்னு சொல்லிட்டு மறுபடியும் தேடிட்டு கிடக்கவா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே வெளியில வராங்க. அப்போ "நீ ஏன்டா அங்கிட்டு போன? எங்க கூடயே தானே வந்துகிட்டு இருந்த. எங்க போய் தொலைஞ்ச நீயி? நீ பாட்டுக்கு காட்டுக்குள்ள இப்படி போயிருக்கியே! திடீர்னு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா, நாங்கலாம் என்னடா பண்ணுவோம்?" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வெளியில நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம நிலாவும், சோழனும் அப்படியே வராங்க. நிலான்னு சொல்லிட்டு பின்னாடியே கூப்பிட்டுக்கிட்டே வாராரு. இந்த நிலா பெருசா எதுவும் கண்டுக்காம வராங்க. "என்னடா பல்லவா! இப்படி சொல்லாம சொய்யாம நீ பாட்டுக்கு போயிட்ட. நீ சேரன கூட போறேன் அப்படி சொல்லி தானே போன. நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஒரு நிமிஷம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்லண்ணே நான் உங்களுக்காக தான் போனேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்காக போனியா? எங்கடா போன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பல்லவன் இருந்துட்டு தேன் பாட்டில எடுத்து குடுக்குறாங்க. "என்னடா பல்லவா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமாண்டி, அந்த அக்கா சொன்னாங்கல்ல, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். நான் போனோம்னா மலை தேன் எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. நீங்க கூட இந்த தேனு ரொம்ப டேஸ்ட்டா இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நாளைக்கு வேற நம்ம இருக்க மாட்டோம். இன்னைக்கு நைட்டே ஊருக்கு கிளம்புறோம். அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த தேனு வாங்கி குடுக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் நான் போகும்போது போயிட்டேன். போயிட்டு வாங்கிட்டு வரும்போது எந்த பக்கம் வர்றதுன்னு தெரியல அண்ணி. அதான் வழி மறந்து போச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் தான் நம்ம பல்லவன் நம்ம நிலா இருந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ்டா பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன அப்படியே கைய வந்து பிடிச்சுக்கிட்டு அப்படியே அழறாங்க நம்ம நிலா. த "சாரி அண்ணி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். நீங்க சொல்லியிருந்தா வேண்டான்னு தான் சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா பல்லவா, வா போவோம்" அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது வாங்கி குடுக்கணும்னு நான் நெனச்சேன். கொடைக்கானலுக்கு வந்திருக்கோம். ஆனா நீங்க விருப்பப்பட்ட மாதிரி எதுவுமே நான் உங்களுக்கு வாங்கி குடுக்கலன்னா எப்படி அண்ணி? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து தேனு நல்லாருக்கு. தேன் வாங்கிட்டு போணும்னு நெனச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. அதனால தான் அண்ணி உங்களுக்கு எப்படியாவது இந்த காட்டுக்குள்ள தேன் வாங்கி குடுத்தரணும்னு சொல்லிட்டு தேடி நான் போனேன் அண்ணி. போகும்போது போயிட்டேன். வாங்கிட்டு வரம்போது தான் பாதைய மறந்துட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க அண்ணி. உங்கள நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, "அப்படிலாம் எதுவுமே இல்லடா பல்லவா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "ஐய்யய்யோ! நிலாவுக்கு பிடிச்ச மாதிரி தேனு வாங்குறதுக்கு தான் இவன் போயிருக்கான். தேவையில்லாம இவன அடிச்சுட்டோமே" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சோழன் வந்துட்டு பல்லவன கட்டிப்பிடிச்சு அழுகுறாரு. "டேய் சாரிடா பல்லவா, அண்ணன மன்னிச்சிடுறா" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுட்டு அழுகுறாங்க. "சரி விடுண்ணே, நான் தானே தேவையில்லாம
தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட யார்ட்டயாவது சொல்லிட்டாவது போயிருக்கணும். இல்லைன்னா உங்கள யாரையாவது கூட்டிட்டாவது போயிருக்கணும். நான் தான் அன்னைக்கு எப்படியாவது தேன் வாங்கி குடுத்துறணும்னு சொல்லிட்டு சொல்லாம செய்யாம போயிட்டேனே! என்னைய மன்னிச்சிருண்ணே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அழுக, மொத்த குடும்பமும் அட் அ டைம்ல ராசி ஆயிருது. நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல சொன்னது மாதிரி எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும், உடனே இந்த குடும்பத்தில மட்டும் தான் சொல்யூஷன் உடனே கிடைச்சிரும். தீர்வு வந்து உடனே கிடைச்சிரும். அதுக்கப்புறமா இப்படி நீ பாட்டுக்கு காட்டுக்குள்ள தனியா போயிட்டு, ஏதாவது உனக்கு ஒண்ணு ஆயிருந்தா, நான் என்னடா பண்ணுவேன் பல்லவா? இப்படிலாம் நீ சொல்லாம செய்யாம போகாத. தேன் இப்போ இல்லைன்னா வேற எங்கேயாவது வாங்கிக்கலாம்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா இல்ல அண்ணி, எங்க அம்மாவுக்கும் மேல அண்ணி நீங்க. நீங்க கேட்டு நான் வாங்கி குடுக்காம இருப்பேனா? எப்படியாவது உங்களுக்கு தேன் வாங்கி குடுத்துறணும் அப்படின்னு மட்டும் தான் அண்ணி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்லவன் சொல்ல, அதுக்கப்புறமா சேரனா இருந்துட்டு சோழன பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க. இவன் எதுக்காக போயிருக்கான்னு தெரியாம இவன் பாட்டுக்கு அடிச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம சோழன் இருந்துட்டு, "டேய் பல்லவா அண்ணன மன்னிச்சிடுறா. உன்னைய தேவையில்லாம அண்ணன் அடிச்சுட்டேன்டா. இந்த காட்டுக்குள்ள உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு தான்டா நான் இந்த மாரி பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேரனா இருந்துட்டு, "நீயும் கொஞ்சம் ஓவரா தான் பண்ற சோழா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உனக்கு நாங்க வர்றதுல விருப்பமே இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நிலா கூப்பிட்டுச்சே அப்படின்னு சொல்லி தான் நாங்க வந்தோம். இல்லைன்னா வந்திருக்கவே மாட்டோம். எங்களுக்கும் கொஞ்சமாவது எப்படி அறிவோட நடந்துக்கிறணும்னு தெரியும் ஜோலா. அப்படிலாம் தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டோம். பல்லவன் ஏதோ சின்ன பிள்ளை. அதனால நைட்டு ஒரு ரூமுக்கு வந்துட்டான். இப்பயும் அதே மாதிரி நீ இப்படிலாம் பண்றது ரொம்ப தப்பு சோலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனா சொல்றாங்க. அண்ணே என்னைய மன்னிச்சிருண்ணே. நான் பண்ணது தப்பு தானே. பல்லவனை நான் அடிச்சிருக்க கூடாதுண்ணே. அவனை என்னைய தொந்தரவு பண்றான்னு சொல்லிட்டு நான் அடிக்கலண்ணே. இந்த காட்டுக்குள்ள மிஸ் ஆயிட்டான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? அந்த கோவத்துல தானே நான் அவனை அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணா என்னைய நான் ஆல்ரெடி அடிச்சுக்கோனே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி விடுடா விட்றா பல்லவா. விட்றா சோலா. இதெல்லாம் வந்து நடக்கணும்னு இருந்திருக்கு. சரி இதுக்கப்புறம் நம்ம இங்க நிக்க வேண்டாம். வாங்க முதல்ல நம்ம வெளியில போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில நடந்து வராங்க. அதுக்கப்புறமா சரி நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழன் வந்துட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. நம்ம சேரன், பாண்டி, பல்லவன் 3 பேரும் ரூம்ல உட்காந்துருக்குறாங்க. அப்போ நம்ம நிலா இருந்துட்டு, "போதுமா? என்னமோ சொன்னீங்க? குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நீ வந்தது தான் பிரச்சனையே" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் எதுக்காக போனான்? நம்மள தொந்தரவு பண்றதுக்கா போனான்? இல்ல. நான் கேட்ட அந்த தேன எப்படியாவது வாங்கிட்டு வந்துரணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். இந்த காட்டுக்குள்ள அவனுக்கு எப்படி போகணும், எப்படி வரணும்னே தெரியாது. ஆனா, நான் ஆசைப்பட்டனே, அந்த ஒரு காரணத்துக்காக அந்த தேன வாங்குறதுக்காக போயிருக்கான். அவன போய் நீங்க இப்படி அடிச்சு என்னைய வேற திட்டியிருக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே இல்லையா சோலா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து திட்ட, சரி நான் தப்பு பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிரு. நான் அப்பயே சாரி கேட்டுட்டேன்ல. நான் உன்கிட்டயே கோவமா பேசியிருக்க கூடாது. என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. எதையுமே கொஞ்சம் பொறுமையா தான் பேசணும் சோழன். எதுக்கு எடுத்தாலும் சும்மா உணர்ச்சி வசப்பட்டு கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு நம்ம கொடைக்கானல் வந்ததுக்கு அப்புறமா உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொன்னா மட்டும் தான் தப்பு. அவங்க கூட நம்ம சுத்தி பார்க்கும்போதும், ஜஸ்ட்டு சாப்பிடும்போதும் தான் வெளியில போயிருக்கிறோம். எனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கு சோழன். நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு எனக்கு நல்லாவே தெரியும். புருஷனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும், எந்த மாதிரி டைம் குடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியத்தான் செய்யும். அதுக்காக நம்ம குடும்பத்த நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்பு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து திட்டுறாங்க. "சரிம்மா தாயே உன் கால்ல வேணா விழுகட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கால்ல வந்து விழுகுறாங்க. அதுக்கப்புறமா "இப்படி ஆனா ஊனானா கால்ல விழுந்து சமாதானப்படுத்திருங்க என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "ஏன்டி உனக்கு தேன் வேணும்னு கேட்டிருந்தேன்னா நானே வாங்கி குடுத்துருப்பேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நானும் பல்லவனும் தான் பார்த்து பேசிக்கிட்டே போனோம். அப்ப தேன் நல்லா இருந்துச்சு. வாங்கி சாப்பிட்டுட்டு அ கிடைக்குமான்னு கேட்டோம். இல்லன்ட்டாங்க. ஆனா, அவன் எனக்காக போய் தேன் வாங்கிட்டு வருவான்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. நீங்களும் தான் இருக்கீங்களே! கொடைக்கானலுக்கு வந்திருக்கீங்களே! ஏதாவது வேணுமான்னு இது நான் இவ்வளோ தூரம் எனக்கு வந்து இத்தன நாளா நம்ம இருந்திருக்கோமே! ஒரு தடவையாவது கேட்டுருக்கீங்களா? "உனக்கு இங்க வந்து என்னடி வேணும்? ஏதாவது வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடுத்துருக்கிறீங்களா? அப்படி எதுவுமே இல்ல. பல்லவனாவது பரவால்ல அதுக்கு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நிலா, நான் எல்லாமே வாங்கி தரேன். நீ இந்த தேன் மட்டும் வேணும்னு சொல்லியிருந்தனா, நானே அந்த காட்டுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எப்படி அவன் போய் தொலைஞ்சது மாதிரி நீங்களும் போய் தொலைஞ்சிறதுக்கா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி இனிமே இத பத்தி பேசவே வேண்டாம் போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனைய சமாதானம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "சரி ரொம்ப லேட் ஆயிருச்சு. நம்ம லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்துருவோமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல எனக்கு ஒண்ணும் பசிக்கல. நான் வரல." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, "உனக்கு பசிக்கலன்னா என்ன? எனக்கு பசிக்குது. அதே மாதிரி நம்ம வராம அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு
அவங்களுக்காகவாவது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம பல்லவன் பக்கத்துல சோழன் உட்காந்துக்கிட்டு, "ரொம்ப சாரிடா, அண்ணன மன்னிச்சிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அண்ணே விடுண்ணே, நீ தானே என்னைய அடிச்ச. பதட்டத்துல தானே அடிச்சிருக்க. அதனால என்ன இப்போ?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, நீ ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடு. உனக்கு என்ன பிடிக்குதோ வாங்கி சாப்பிடு. அண்ணே காசு குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "என்னடா அவன அடிச்சுட்டு சமாதானப்படுத்துறதுக்காக சாப்பாடு வாங்கி குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கிட்ட கேட்க, "டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. ஏற்கனவே இப்பத்தான் ஒரு பஞ்சாயத்து முடிச்சிருக்கு. மறுபடியும் ஆரம்பிக்காத" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் வந்து புரிஞ்சுக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் குடும்பம் நம்ம கூட வரும்போது அவங்களுக்குன்னு நம்ம டைம் குடுக்கணும். தேவையில்லாம இப்படி எதுக்கெடுத்தாலும் கோவப்படக்கூடாது. நிலா வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தான் செஞ்சா. நம்ம கூட்டு குடும்பமா இருக்கும்போது இதெல்லாம் சகஜம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா முழு நேரமும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா இன்னைக்கு நைட்டு நம்ம கிளம்ப போறோம்ல, மீதி இருக்கிற இடத்த எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வந்துரலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மீதி இருக்கிற இடமா? அண்ணே நம்ம போகவே இல்லண்ணே எங்கேயும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. உடனே சரிடா பல்லவா, இன்னைக்கு நம்ம போலாம். இப்ப போலாம். எங்கெங்க போகணும்னு சொல்லு போவோம். நாளைக்கு கூட ஊருக்கு போ வேண்டாம். நாளன்னைக்கு கூட நம்ம ஊருக்கு போய்க்கலாம். இப்போ உடனே கிளம்புங்க. சாப்பிட்டுட்டு எங்கெங்க போணுமோ போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ குடும்பமா சேர்ந்து எல்லா இடத்துலயும் சுத்தி பார்க்கறதுக்கு போறாங்க. குதிரை சவாரி போறாங்க. அப்புறம் பிரையன்ட் பார்க் போறாங்க. அதுக்கப்புறமா ஏரிக்கு போறாங்க. போட்டிங் போய் சவாரிக்கு போறாங்க. இந்த மாரின்னு சொல்லிட்டு நெறைய இடத்துக்கு போயிட்டு ஃபேமிலியா சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அப்போ நம்ம நிலா இருந்துட்டு, "மாங்கா சாப்பிடணும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னடி சொல்ற? அதுக்கு முன்னாடி மாங்கா சாப்பிடணும் போல இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, நிலாவ பார்த்து கேட்குறாங்க. "ஐயோ! அங்க பாருங்க வெட்டி வச்சிருக்காங்க. அத பார்த்ததுமே சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால தான் கேட்டேன். நீங்க பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லாதீங்க சோழன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல, இல்ல நான் அதுக்கு முன்னாடி மாங்கா சாப்பிடுற நேரம் வந்துருச்சோன்னு நான் நெனச்சேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு ஆசை தான். சரி வாங்கி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி அத சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சோளம் வந்து பொரிச்சு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மக்காச்சோளத்த வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ரொம்ப நேரமா எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அப்புறம் அங்க இருக்கிற ஊஞ்சல் விளையாடுறது, அப்புறம் எல்லாத்தையுமே வந்து சுத்தி பார்த்துட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா இப்ப நிலா கிட்ட வந்துட்டு சோழன் சொல்றாரு, "நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். கூட்டு குடும்பத்தில இருக்கும்போது, நம்ம வந்து இந்த மாதிரி தானே பழைய காலத்தில நம்ம அம்மா, அப்பா அவங்க காலத்துலலாம் இப்படி தானே இருந்திருப்பாங்க. இப்ப தான் கல்யாணம் முடிச்ச உடனே எல்லாருமே அவங்கவங்க கல்யாணம் முடிச்ச உடனே புருஷன், பொண்டாட்டின்னு தனியா போயிட்டு அவங்களோட வாழ்க்கைய வாழ்றாங்க. ஆனா, அதில இருக்கிறது மாதிரி எதுவுமே வந்துட்டு கூட்டு குடும்பத்துல வந்து இல்லையோ, நமக்கு தனியா நேரம் கிடைக்கலையோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து தப்பு. கூட்டு குடும்பமா இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்றாங்க. இப்படி குடும்பமா சந்தோஷமா வெளியில வரும்போது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாரு. நிலா இருந்துட்டு இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு ஜாலியா விளையாண்டு முடிச்சுட்டு அன்னைக்கு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கிளம்புறாங்க. சரி ஓகே நம்ம இங்கேருந்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வராங்க. அப்போ நைட்டு வீட்டுக்கு திரும்பி அ வர்றதுக்கு நைட்டு தான் கிளம்புறாங்க. ஸோ ஒரு மறுநாள் காலையில விடிய காலையில போல வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. வீட்ல வந்து பார்த்தா, இந்த நடேசன் வந்துட்டு வீட்ட அவ்ளோ கேவலமா போட்டு வச்சிருக்கிறாப்புல. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு தண்ணி அடிச்சு அது இதுன்னு போட்டு வச்சிருந்தார் இல்லையா? அந்த பேப்பர் கிளாஸு, பாட்டிலு, அப்புறம் கிச்சன்ல போயிட்டு முட்டை ஊத்தி ஆம்லெட் போட்டது, கீழயும் மேலயும் கொட்டுனது, முட்டை ஓடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிடக்கு. இத பார்த்துட்டு பயங்கர கடுப்பான நிலா இருந்துட்டு, "அங்கிள் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? அங்கிள் எழுந்திரீங்க" அப்படின்னு சொல்லிட்டு போய் எழுப்புறாங்க. பார்த்தா அங்க குடிகார பயலுக எல்லாமே படுத்து கிடக்காங்க. உடனே அ "நிலா நீ இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவ கார்கிட்டயே வெயிட் பண்ண வச்சுட்டு, இவர் போய் "என்னப்பா பண்ணி வச்சிருக்கிறீங்க? இப்படி உங்கள வீட்ட பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனா, என்ன கூத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க? எந்திரிங்கப்பா அசிங்கமா இல்லையா உங்களுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரண்ணா வந்து எழுப்பி விடுறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் எழுப்பி விட்டு, "போங்கயா எல்லாரும் வீட்டுக்கு வேலைய பார்த்துட்டு." அப்படியே வீட்ல ஒரு ஆள் இல்ல அப்படின்னு சொன்னா போதுமே வந்துர்றது. "ஏன்டா உங்களுக்கெல்லாம் ஒரு குடும்ப குட்டின்னு யாருமே இருக்க மாட்டாங்களா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன திட்டி, ஆ நடேசன் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு விரட்டி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமா, "ஏய் என்னடா அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஐய்யயோ! இந்த ஒரு நிமிஷத்துல கிளீன் பண்ணிறட்டா எல்லாத்தையும்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏப்பா இப்படி இருக்கீங்க? வீட்ட பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னா, நீங்க இந்த வீட்ட பாரா மாத்தி வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாப்பா?" அப்படி இப்படின்னு கத்தும்போது, உடனே பாண்டி இருந்துட்டு, "இதெல்லாம் அவன் வீட்ல ஒரு மருமகள வச்சுக்கிட்டு இப்படி பண்ற காரியமா இது? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
பாண்டி பங்குக்கு திட்ட, உடனே சோழன் இருந்துட்டு, "எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே இந்த ஆளோட தலையில கல்ல தூக்கி போட்டுறலாம் போல, அவ்வளோ டென்ஷன் ஆகுது. இப்படியா பண்ணி வச்சிருப்பாங்க? வீட்டையே பாரா மாத்தி வச்சிருக்காரு இந்த ஆளு." அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கோவப்பட்டுட்டு, வேகமா வேகமா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வந்தாலே பயங்கரமா ஸ்மெல் அடிக்குது. நிலா இருந்துட்டு, "என்னண்ணே இவ்ளோ ஸ்மெல் அடிக்கே?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ கொஞ்ச நேரம் இருப்பா. நீ கார்லயே உட்காந்துருப்பா. நான் ஃபுல்லா வீடு எல்லாம் தொடச்சு விட்டுட்டு உன்னைய வந்து கூப்பிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு, அப்புறம் பாண்டி, பல்லவன், அப்புறம் சோழன் எல்லாருமே வீட்ட கிளீன் பண்ணிட்டு, வேகமா வந்து தொடச்சிலாம் விட்டுட்டு ரூம் ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா நிலாவ வந்து கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா நிலா அவங்களோட ரூம்குள்ள போய் பார்த்தா, அங்கேயும் ஒரு கிளாஸ் இருக்கு. "அண்ணே!" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறாங்க. "என்னாச்சுப்பா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "சோழன் இங்க வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பார்த்தா, அங்கேயும் ஒரு ஆளு படுத்து கிடக்காரு. பயங்கர கோவம் வருது நம்ம நிலாவுக்கு. அதுக்கப்புறமா அந்த ஆளையும் அடிச்சு அனுப்பி வெளியில அனுப்பிட்டு, அங்கேயும் பார்த்து கிளீன் பண்ணி செய்றாங்க. "என்னப்பா உங்களுக்கு அறிவே இல்லையாப்பா? ஏன்பா இப்படி பண்ணி வச்சிருக்கிறீங்க? நானும் பொறுமையா இருப்போம், பொறுமையா இருப்போம்ன்னு பார்த்தோம்னா, நீங்க ரொம்ப அட்டூழியம் பண்றீங்கப்பா. வீட்ல யாருமே இல்லைன்னா இப்படியாப்பா பண்ணுவீங்க? இப்படி ஊருக்கு போயிட்டாங்கன்ற பேர்ல எல்லாரையும் கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிருக்கிறீங்க. ஹாலோட முடிச்சிருந்தா பரவால்ல. கிச்சனையும் இப்படி நார அடிச்சிருக்கீங்க. நிலாவோட ரூம்லயும் போயி, அங்கேயும் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேப்பா! என்னப்பா பண்றது? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு, "ஐய்யய்யோ! மருமகளோட ரூம்குள்ள யாரும் போக்கூடாதுன்னு சொன்னேன். அங்கேயும் போயிட்டாய்ங்களா? ஏன்டா நீங்கலாம் ஜாலியா கொடைக்கானலுக்கு என்ஜாய் பண்றதுக்கு போகும்போது, நான் மட்டும் என்னடா இங்க சும்மாவா உட்காந்துட்டு இருக்க முடியும்? நானும் அப்படியே என்ஜாய் பண்ணேன். இதுல என்னடா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச, பயங்கர கோவத்துல நம்ம சோழன் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு. "சரி விடுங்க சோழன். அவ்வளதான் முடிஞ்சது முடிஞ்சு போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம நிலா வந்துட்டு நடேசன் கிட்ட பேச வராங்க. "என்ன அங்கிள் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்கள நம்பி வீட்ட இப்படி ஒப்படைச்சுட்டு போனா, இப்படியா நீங்க பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் என்னம்மா பண்ணேன்? ரொம்ப நாள் ஆயிருச்சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அவிங்க தான் உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு, வீட்டுக்கு வரோம்ன்னு சொல்லி சொன்னாய்ங்க. அப்படியே சின்னதா ஒரு பார்ட்டி வச்சோம். அதுக்கு நான் என்ன பண்றது?" அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு.